பாருங்க கலாக்காய் எப்படி காய்ச்சிருக்குன்ட்டு. இந்த கலாக்காவில் வந்து விட்டமின் சி நிறைய இருக்குது. இது இப்போ ரெட்டாக இருக்குதா, பழுத்துடுச்சுன்னா அது வந்து ஒரு ப்ளூயிஷு, பிளாக் அண்ட் ப்ளூயிஷாக மாறிடும். இங்க பாருங்க எவ்வளோ காய் காய்ச்சிருக்குது. இது ஊறுகாய் செய்வாங்க, ஜாம் செய்வாங்க, அப்புறம் வந்து பிக்கிள் மாதிரி கூட பண்ணலாம். அதை பிக்கிள் பண்ணிக்கலாம், அப்புறம் ஜாம் பண்ணிக்கலாம், துவையல் செஞ்சு சாத்தில் சாப்பிட்லாம். விட்டமின் சி நிறைய இருக்குது, நீர்ச்சத்து அதிகம் இருக்குது, நார்ச்சத்து இருக்குது. இது ரொம்ப நல்லது. நிறைய காய்ச்சிருக்கு, மரம் முழுக்க காய்ச்சிருக்குது. எட்டி வீடியோ தான் எடுக்க முடியலை, அவ்வளோ காய்ச்சிருக்குது. அழகாக இருக்குது பார்க்குறதுக்கு. இது விதை விழுந்துச்சுன்னா அந்த விதையிலேருந்து செடி வரும். ஒவ்வொரு சீசன்லேயும் நிறைய செடி இந்த செடியை மரத்தை சுற்றி வருது. ஆனால் நாங்கள் வந்து அது முள் இருக்கிறதுனால தூக்கி பிடுங்கி போட்டுறோம். நிறைய வச்சுட்டு சமாளிக்க முடியாதல்ல. இதுக்கு தண்ணி எதுவுமே தேவையில்லை, அது பாட்டுக்கு வந்துட்டுருக்குது. எல்லா சீசன்லேயும் அது காய்க்குது.